உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். மேனேஜர் எதுக்கு கால் பண்றாரு இப்ப? சொல்லுங்கண்ணா. என்ன சொல்றீங்க? எப்ப? எப்படிண்ணா? இருங்க இருங்க, நான் உடனே வரேன். சீனு, சீனு என்னாச்சு? என்னாச்சு? ஐயோ, கேரிக்கடல பத்தி வரீங்க. வாங்கப்பா. தண்ணி ஊத்துங்கப்பா. வாங்க வாங்க. சீக்கிரம் வாடா. தண்ணி என்ன எடுத்துட்டு வா. சீக்கிரம் வாங்க. ஊத்துப்பா. வாங்க. நல்லா ஊத்துப்பா. அண்ணா, என்னடா இது? எப்படிடா தீ பிடிச்சது? தெரியல சார். எனக்கு செக்யூரிட்டி ஃபோன் பண்ணாரு சார். அவர் ஃபோன் பண்ண பிறகு தான் சார் நானே வந்து பார்த்தேன். வந்து பார்த்தா எல்லாமே எரிஞ்சிட்டு இருக்கு சார். அதுக்கப்புறம் தான் சார் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். அண்ணா என்னண்ணா? இன்சூரன்ஸ் கூட பண்ணலையா சார்? இப்படி எரிஞ்சிட்டு இருக்கேன் சார். சார், கஷ்டப்பட்டு கடனை வாங்கிலாம் பண்ணீங்களே சார். எல்லாமே வீணா போச்சு சார். இப்படி கட்டி எரியுது சார். எப்படியாவது சரக்கெல்லாம் நம்ம வெளியே எடுத்துருவோம். சீக்கிரம் அடங்கி. அண்ணா சீக்கிரம் தண்ணி கொண்டு வாங்க. ஊத்துங்க. நீங்க ஓபன் பண்ணலாம். ஐயோ அண்ணா எல்லாம் எரியுதுடா. ஐயோ என்ன விடு. பாரு எல்லாம் எரிஞ்சிட்டு இருக்கு. என்ன விடு. அண்ணா ஐயோ என்ன விடு. உள்ள மெட்டீரியல்ஸ் எல்லாம் இருக்கு. எல்லாம் எரிஞ்சிட்டு இருக்கு. என்ன விடு. ஐயோ என்ன விடு. என்ன விடு. தண்ணி எடுத்து வாங்க போலாம் சார். ஐயோ எல்லாம் எரிஞ்சிட்டு இருக்கு சார். பாரு போச்சு. ஐயோ எல்லாம் எரியுதே. ஹலோ, சொல்லு. நீங்க சொன்ன மாதிரியே குடோனுக்கு நெருப்பு வச்சுட்டேன் மேடம். இப்ப நல்லா கொழுந்துட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு மேடம். இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாம் எரிஞ்சு முடிஞ்சிடும் மேடம். ரொம்ப சந்தோஷம். அங்க சாம்பல் மட்டும்தான் மிஞ்சணும். இதுக்கு மேல நீ அங்க இருக்க வேண்டாம். கிளம்பு. சரிங்க மேடம். அப்புறம் உன்னை யாரும் அங்க பாக்கலல்ல? இல்ல மேடம், யாரும் பார்க்கல மேடம். சரி, சீக்கிரமா கிளம்பு. சரிங்க மேடம், நான் கிளம்புறேன். மாயா, இனிமே நீ எப்படி சந்தோஷமா இருக்க போறேன்னு நானும் பாக்குறேன். உன் நிம்மதிய கொஞ்சம் கொஞ்சமா உன்கிட்ட இருந்து எடுக்கிறேன். நாம வச்சிருந்தது எல்லாம் எரிஞ்சு போச்சு சார். நம்ம மெட்டீரியல் எல்லாமே எரிஞ்சு போச்சு சார். எப்படி சார் நெருப்பு பிடிச்சிச்சு? மேடம், எப்படி நெருப்பு பிடிச்சதுன்னே தெரியல மேடம். உள்ள இருந்த எல்லா மெட்டீரியல்ஸும் எரிஞ்சு வீணா போயிடுச்சு மேடம். பாவம் மேடம் சீனு சார். பிசினஸ் டெவலப் பண்றதுக்காக சேட்டுக்கிட்ட கடனை வாங்கி எல்லாத்தையும் பண்ணாரு மேடம். இப்ப இந்த மாதிரி ஆயிடுச்சு மேடம். சேட்டு வேற ரொம்ப மோசமான ஆளு மேடம். காசை கரெக்டா கொடுக்கலன்னா அவ என்ன வேணாலும் பண்ணுவா மேடம். இன்சூரன்ஸ் இருக்குல்ல? இல்ல மேடம், இன்னும் இன்சூரன்ஸ் போடல மேடம். அதுக்கான வேலைகள் தான் இப்ப நடந்துட்டு இருந்துச்சு. அதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சு மேடம். என் மனசுல கதிர் தான்ப்பா இருக்கான். அவன் எனக்கு வேணும்பா. நான் கதிர் கூட சேர்ந்து வாழ்ந்தாதான் சந்தோஷமா இருப்பேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அப்பா, அவனை அடிக்காதீங்கப்பா. அவன் என் மனச மாத்தல. நான் அதை கேட்கிறேன். கதிர் இல்லாம என்னால வாழ முடியாதுப்பா. நானும் அவன் கூட இந்த வீட்டை விட்டு போறேன்.
யாரு கூட வாழணும்னு முடிவெடுக்கிற உரிமை எனக்கு தான் இருக்கு. இதுல வேற யாரும் தலையிட வேண்டாம். ரகுராம், என்ன யாரும் இல்லாத உன் மாதிரி இங்க இப்படி தனியா உட்கார்ந்திருக்க? சொல்லப்போனா அதான உண்மை. இப்ப நீ தனிமரமா தானே ஆயிட்ட. என் பொண்ணுக்காக தான் இருக்க. அவதான் எனக்கு எல்லாம். அவ என் வார்த்தைய மீற மாட்டான்னு சொல்லுவ. இப்போ உன் பொண்ணு உன்னை வேண்டான்னு சொல்லிட்டு அந்த கொலைகாரன் கூட வீட்டை விட்டே போயிட்டாலாமே. முதல்ல நீ தத்தெடுத்த பொண்ணு உன்னை ஏமாத்தனா, அப்புறம் நீ வளர்த்த பையன் உன்னை ஏமாத்தி உன் பொண்ணு கழுத்துல தாலி கட்டினான். அப்புறம் உன் பொண்டாட்டி உன் பேச்ச மீறி அவங்கள வீட்டுக்கே கூட்டிட்டு வந்தான். உன் தங்கச்சி சொத்து பிரிச்சு தர கேட்டா. உன் தம்பி உன்னை மீறி பஞ்சாயத்து தலைவராயிட்டான். கடைசியில நீ மார்த்தட்டி சொல்லுவியே என் ரத்தம் என் ரத்தம்னு. அந்த உன் ரத்தம் உன் பொண்ணே உன்னை இப்ப வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டான். இப்படி உன் குடும்பத்துல இருக்கிற யாருமே உன்னை மதிக்கலையே ரகுராம். வீட்லயும் மரியாதை இல்ல, ஊர்லயும் மரியாதை இல்ல. ஆனா பரவாயில்ல, உன்னை பாராட்டணும். இவ்வளவு அவமானத்துக்கு அப்புறமும் தைரியமா ஊருக்குள்ள தலை காட்டுற பத்தியா? என்னமோ என் குடும்பம் பாரம்பரியம் என் வளர்ப்புலாம் பேசுவ. இப்ப பாரு, இதுதான் உன் வளர்ப்பு. கட்டாய தாலி கட்டினாலும் ஒருத்தன் கூட வாழ்ந்தாலும் வாழ்வேன். ஆனா அப்பம் பேச்சு கேட்க மாட்டேன்னு சொல்லி உன் பொண்ணு போயிட்டா. கடைசியில இப்படி ஒரு தனி மரமா வந்து உட்கார்ந்திருக்க பாத்தியா? செஞ்ச பாவத்துக்கான தண்டனை எல்லாம் இப்பதான் உனக்கு கிடைக்கவே ஆரம்பிச்சிருக்கு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.